நினைச்சிடக்கூடாது, எனக்கு மட்டும்தான் நெருக்கம், எனக்கு மட்டும்தான் போராட்டம். அந்த வார்த்தையே தப்பான வார்த்தை. எந்த வார்த்தை தப்பான வார்த்தை? எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, எனக்கு மட்டும்தான் போராட்டம், எனக்கு மட்டும்தான் கஷ்டம். பக்கத்தில் பார்த்துக்கங்க, என் சிஸ்டர் உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? என் பிரதர் உங்களுக்கு கஷ்டமே இல்லையா? அப்படி திரும்பி கொஞ்சம் யூட்டன் எடுத்து பாருங்க, பின்னாடி பாருங்க. என்ன சிஸ்டர் உங்களுக்குலாம் கஷ்டமே இல்லையா? என்ன பிரதர் உங்களுக்குலாம் கஷ்டமே இல்லையா? ஆமா, உங்க அகராதியிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்துடணும். என்ன வார்த்தை? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லாமா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தான் கஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் பிறந்தவங்களுக்கும் கஷ்டம், இனி பிறக்க போறது இருக்குங்களே, அது நினைச்சா எனக்கு மனசுல இருக்கிற கஷ்டம் இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குன்றதுனால கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் விடல. அந்த கஷ்டத்திலும் நீ என்னை நம்புவாயே ஆனால் அந்த கஷ்டங்கள் உன்னை தாக்காத அளவுக்கு அந்த கஷ்டங்களை எல்லாம் கரைய பண்ணுகிற கர்த்தாதி கர்த்தர். யாக்கோபு வாழ்க்கையை காட்டுறாரு பாருங்க, எல்லாரும் வாழ்க்கையும் காட்டுறாரு. யாக்கோபு வாழ்க்கையை காட்டுறாரு. என்னன்னா, அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது புத்தி தெளிந்து அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது கையில ஒரு குச்சியோட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒரு பட்டத்தோட ஆரம்பிச்சிங்க, பதவியோட ஆரம்பிச்சிங்க, டிகிரி ஒன்று இருந்திருக்கும். புத்தி தெரிஞ்சு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஒரு வீடு இருந்திருக்கும், சொந்தமா ஒரு லேண்ட் இருந்திருக்கும், நல்ல அப்பா இருந்திருப்பாங்க, அம்மா இருந்திருப்பாங்க. அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். யோசித்து பாருங்க, நமக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு, ஒரு நாலேஜ் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். ஆனா தெய்வன் காட்டுறாரு, ஒண்ணுமே இல்லாம குச்சியோட இருந்தவன். அங்க அப்பாவும் கிடையாது, அங்க அம்மாவும் கிடையாது, ஆதரிக்க கூடிய ஒரே ஒரு அண்ணன், அவனும் விரோதி ஆயிட்டான், கொல்ல பாக்குறான். தெய்வம் காட்டுறாரு, குச்சியோடு இருக்கிறவனையும் கையில வெறும் கோலோடு இருக்கிறவனையும் 2 பரிவாரங்கள் உள்ள பெரிய மனுஷனா என்னால மாத்த முடியும்னா, ஒண்ணுமே இல்ல, நில் பேலன்ஸ், ஜீரோ பேலன்ஸ். ஒரு ஜீரோல இருக்கிற மனுஷன் எப்படி ஹீரோ வாரான்னா நீங்க பைபிளை தான் பார்க்கணும் பாருங்களேன். ஆமா, நீங்க உலகத்துல இருக்கிற மக்களை பார்த்துட்டு நீங்க என்ன ஆயிடக்கூடாது, அவங்க இப்படி அவங்க இன்ஸ்பிரேஷன்லாம் ஆயிடக்கூடாது பாருங்க. நமக்கு இங்க நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. வேதத்துல வசனங்கள்ல வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எபிரேயரின் ஆக்கியோன் எழுதுகிறார் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல சிஸ்டர் நான் மட்டும் இருக்க நினைக்காதீங்க, பிரதர் நான் மட்டும் இருக்க நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல ஆவின் நிலையில சொல்லுங்க, ஆவின் நிலையில பார்க்க முடியாத, மாம்ச கண்ணால் பார்க்க முடியாத நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஆபிரகாம் இருக்காரு, தாவீது இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, யாக்கோபு இருக்கிறாரு, யோசேப்பு இருக்கிறாரு, பவுல் இருக்கிறாரு, பேதுரு இருக்கிறாரு. யார் இல்ல, எல்லா விசுவாச வீரர்களும் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? சுத்தி தான் இருக்கிறாங்களாம். அந்த வேர்சஸ் போடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1-2 போடுங்க பார்க்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. ஆமா, நம்ம சூழ்ந்து இருக்கிறதுனால வசனம் இப்படி சொல்லுது, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். உங்க கஷ்டம் உங்களுக்கு மட்டும் வந்த கஷ்டம் இல்லை, தாவீதுக்கு வந்த கஷ்டம் தான் உங்களுக்கு வந்திருக்கு, யாக்கோபுக்கு வந்ததுதான், யோசிப்புக்கு வந்ததுதான், எஸ்தருக்கு வந்ததுதான், ரூத்துக்கு வந்ததுதான். அவங்க எல்லாம் எங்கேயோ போகல, உங்க பக்கத்திலே நின்று பல வகையான சோதனையின் வழியாக நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அவங்க சீண்டி உங்ககிட்ட பேசுறாங்க, இதே பிரச்சனை தான் நானும் போனேன். மெய்யாலுமா? கண்டிப்பா. நீங்க வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா நீங்க அதை உணர்வீங்க, அதை உணர முடியுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களை சுற்றிலும் மகா மேன்மையான சாட்சிகள் இருக்கிறது என்பதை ஆவில நீங்க உணர்வீங்க. நீங்க அதுக்கு ஆவில டிராவல் பண்ணணும் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஆகணும். ஸ்பிரிச்சுவல் ஆகாம இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தினுடைய அந்த அனுபவம் நமக்கு உண்டாகாது. அல்லேலூயா. மாம்ச எண்ணங்களிலே இருந்துட்டோம்னா, உலக பிரகாரமான நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தோம்னா ஸ்பிரிச்சுவலுக்குள்ள போக முடியாது. அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள போக முடியலன்னா இப்படிப்பட்ட ஆறுதல்கள் நமக்கு கிடைக்காது. ஆனா ஸ்பிரிச்சுவலுக்குள்ள போகும்போது தான் ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, யோபு தீண்டி சொல்வார், என்னை விட பெரிய கஷ்டம் வந்துருச்சா உனக்கு? பக்கத்துல தாவீது சொல்வார், என்னை விட பெரிய கஷ்டம் வந்துருச்சா அப்படின்னு சொல்வார் பாருங்களேன். அப்ப இந்த சாட்சியெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால தைரியப்படுத்திக்கணும்.
என்ன தைரியப்படுத்திக்கணும்னா, இந்த பாரம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த பாவம், இந்த பாரம், இந்த சோதனை இதெல்லாம் தள்ளி விட்டு பக்கத்தில் அவங்க சொல்ற பிச்சு ஒரு தள்ளு தள்ளுங்க பார்க்கலாம். இதான் வாய்ப்பு, தள்ளிருங்க. கேட்ட படி என் மேல போட்டுருங்க, பரவாயில்ல. ஒரு தள்ளு தள்ளி இது மாதிரி தள்ளுங்க. கவலை வருதா? சொல்லுங்க, கவலையை தள்ளு, பாவத்தை தள்ளு, பயத்தை தள்ளு, வேதனையை தள்ளு, கர்த்தருக்கு முன்னாடி எப்பவும் நில்லு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய இயேசுக்கு முன்பதாக நில்லு. ஆபிரகாமுக்கு செஞ்சார்னா செஞ்சு ஓய்ந்து விடவில்லை. அவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதே நற்கிரியைகளை உங்களுக்காக செய்வதற்காக. ஆபிரகாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆபிரகாமுக்கு உதவி செய்த உயர்ந்த தேவன் இன்றைக்கும் எங்கேயோ இருக்கார். நினைக்காதே அன்பு பிள்ளையே, உன் பக்கத்துல தான் பத்திரமா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு உதவி செஞ்சாரு, தாவீதுக்கு உதவி செஞ்சாருன்னா 100% எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க மேல உசரையே வச்சிருக்கிற தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் இன்றைக்கு உன்னோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு உதவி செய்த நான் உனக்கும் உதவி செய்வேன். நிச்சயமா ஈசாக்குக்கு உதவி செய்த நான் உனக்கும் உதவி செய்வேன். நிச்சயமா யாக்கோபுக்கு உதவி செய்த நான் உனக்கும் உதவி செய்வேன். யாக்கோபின் அப்பா பெரிய செல்வந்தன் ஈசாக்கு. ஏன்னா ஈசாக்கின் அப்பா பூமியை தாங்க கூடாத அளவுக்கு பெரிய கோட்டீஸ்வரன். இப்ப யாக்கோபு பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பிரயாணமா வராரு. பிரயாணமாக வந்து ஒரு இடத்துல வந்து படுத்து இன்னாமா மனுஷன் தூங்குறாங்க. அப்பா அனுப்பிச்சு விட்டாரு, அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க, அண்ணன் எதிர்க்கிறான், வாய்ப்பு கிடைச்சா போட்டு தாக்கிடுவான், தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, வேதனை, வியாகுலம், நெருக்கம். இன்னைக்கு கூட கொஞ்சம் இந்த ஃபேன்லாம் இல்லாதனால கொஞ்சம் ஒரு நெருக்கம்லாம் இருக்கும். கவலைப்படாத, சீக்கிரம்லாம் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுறோம். சில செட்டிங்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் உங்களை கம்ஃபர்டபுளா பக்கத்தில் பார்த்து சொல்லு. அந்த யாக்கோபின் அவஸ்தை உனக்கு தெரியறதுக்காகத்தான் இன்னைக்கு இப்போ ஒரு அவஸ்தை இருக்கு. அல்லேலூயா. இந்த அவஸ்தையெல்லாம் நீ அழிந்து போவதற்காக அல்ல, இந்த அவஸ்தையெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து அடுத்த கட்ட அபார வளர்ச்சிக்கு உன்னை அழைத்து செல்வதற்காகத்தான். பட் நம்ம அப்படிதான் பார்க்கணும். பாருங்களேன், வாழ்வில் ஒரு நெருக்கங்கள் வந்த உடனே, சங்கடங்கள் வந்த உடனே, உபத்திரவங்கள் வந்த உடனே ஐயையோ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி பார்க்கவே கூடாது. ஐன்னு பார்க்கணும். பக்கத்தில் பார்த்து கஷ்டத்தை பார்த்த உடனே, கஷ்டம் வந்த உடனே ஐயையோன்னு பார்க்க கூடாது. ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ ஹையர் லெவலில் ஆயிடுவேன்னு அர்த்தம். ஐயையோன்னா அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. முட்டி வலி வந்தோன்னு என்ன பண்ணும்? நல்லா தானே இருந்துச்சு, முட்டி வலிக்குது, நிக்க முடியலையே, உட்கார முடியலையே, ஐயோ ஐ முட்டி வலிதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களால் பயிற்றுவிக்க முடியுமே, ஆனால் நீதான் பிள்ளை, வெற்றி வருகிற பிள்ளை. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, செத்து போகலையே, உன் பக்கத்துல தானே, உன் முட்டிக்கு பக்கத்துல தான். எங்க பெயின்றியோ அங்க பக்கத்துல தான். யோசித்து பாருங்க, இத்தனை வருஷம் யாக்கோபு அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தாரு. அப்ப வராத ஆண்டவர் யாக்கோபு விதவிதமா ருசி ருசியா அம்மா கொடுத்த சமையலாம் சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுல கொண்டாட்டமா இருக்கிறாரு. அப்ப வராத ஒரு ஆண்டவர். இவன் கூழ காய்ச்சி நான் ஜித்தான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். பாத்தீங்களா, அண்ணன் கிட்ட இருந்தே சேஷ்டபுத்திர பாகத்தை அடிச்சுக்கிட்டான். இப்படி என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அப்ப வராத ஒரு ஆண்டவர் இப்ப அவன் பக்கத்துல அப்பா இல்ல, அம்மா இல்ல, கூட ஒரு பொருளும் இல்ல, தனிமையா இருக்கிறான், போகக்கூடிய வழி தெரியல, பாதை இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு தரிசனமாகி, ஓ இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்று யாக்கோபு சொல்லத்தக்க வண்ணமாய், பெத்தேல் என்று சொல்லத்தக்க வண்ணமாய், தேவனுடைய வீடு என்று சொல்லத்தக்க வண்ணமாய் அங்க தனிமையில அங்க வந்துடுறாரு. பாருங்களேன். அப்ப நான் சொல்றேன், நீ நெருக்கப்படு, நீ நல்லா சுமூகமா அப்படியே கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கும்போது கர்த்தர் இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்கிறார் தான்.
அப்ப இருக்கிறாரோ இல்லையோ, நீ நெருக்கமான சூழ்நிலையில 100% எழுதி வச்சுக்கோ, உன் கூடவே ரொம்ப நெருக்கமா தேவாதி தேவன் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதியானம் போய் ஒரு வெட்ட போறீங்க, அது என்னவோ செஞ்சு வச்சிருக்கலாம். அல்லையோ, நீங்க விருந்து சாப்பிடும் போது இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க நல்லா உடுத்திட்டு இருக்கும் போது இருக்கிறாரோ இல்லையோ, நீங்க நல்லா செலிப்ரேட் பண்ணும் போது இருக்கிறாரோ இல்லையோ, இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நானும் அப்படி நெருக்கமா ஒரே கஷ்டமா இருக்கு நினைக்கிறோமே, இங்க 100% இருக்கிறாரு. நெருக்கத்தில். ஆனா இவன் படுத்து தூங்கினான் பாருங்க, அதாங்க தாங்கவே முடியல. நமக்கு கையில இருந்த ஒரு பேனா காணாம போயிடுச்சுன்னா, ஒரு 100 ரூபாய் காணாம போயிடுச்சுன்னா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. யாராச்சும் ஒன்று சொல்லிட்டா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. ஏதாச்சும் அன்னைக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. பக்கத்துல பார்த்து தூக்கம் வருது, வர மாட்டேங்குது நமக்கெல்லாம். ஆனா அந்த மனுஷன் எதிர்காலமே தெரியாது, எல்லாமே கை விட்டு போன மாதிரி நிலைமை இருக்கு. தூங்குறான் பாருங்க இந்த மனுஷன். அப்ப நான் சொல்றேன், இவனுக்குள்ள அப்பவே ஃபெய்த் ஏறிடுச்சு உள்ள. அல்லேலூயா.